தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம தற்போது நேம் ரியாக்ஷன் ஃபியூச்சரிங் ஆர்கனோ மெட்டாலிக் சார்ந்த வினைகளை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா தற்போது டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். சரி, வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீன் இந்த சப்ஸ்ட்ரேட் கூட பெல்லாடியம் அசிட்டேட் மற்றும் இந்த பாஸ்பேட் லிகான் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த வினை வந்து ஒரு 3+2 சைக்ளோஅடிஷன் ரியாக்ஷன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷனோட ஒன் ஆஃப் த வெர்ஷன். ஸோ நம்ம டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷனை நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னஸ்டிக் டீடைல், அது மட்டும் இல்லாமல் நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷனுக்கு நமக்கு பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் வந்து தேவை. அப்போ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா பெல்லாடியம் அசிட்டேட் இந்த பாஸ்பேட் லிகாண்டோட வினைபுரியிறப்ப நமக்கு பெல்லாடியம் ஜீரோ ஆக்டிவ் கேட்டலிசிஸ் வந்து நமக்கு இன்ஸ்டிடியூவில் உருவாகும். இப்போ இந்த பெல்லாடியம் ஜீரோ ஆக்டிவ் கேட்டலிசிஸ் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த அல்கீனோட அசோசியேஷன் ரியாக்ஷனுக்கு உட்படுறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்தபடியில் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வினைக்கு உட்படும். அப்படி உட்படுறப்ப நமக்கு பை அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு உருவாகும். அதை தொடர்ந்து இந்த அசிட்டேட் அயான் வந்து வெளித்தள்ளப்படும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த வெளியேறிய அசிட்டேட் அயான் இங்கே இருக்கக்கூடிய சிலிக்கன் ஆட்டத்தை வந்து தாக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் சிலிக்கன் ஆட்டம் வந்து மோர் ஆக்சோஃபிலிக் கேரக்டர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதன் காரணமாக இந்த அசிட்டேட் அயான் இங்கே இருக்கக்கூடிய சிலிக்கன் ஆட்டத்தை தாக்குச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் சிலிக்கன் பிணைப்பு உடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகருது. அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து எதற்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,3 டைபோலுக்கு ஈக்குவலண்ட். ஸோ இந்த 1,3 டைபோல் உடனடியாக அல்கீனோட வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா அது சைக்ளோ அடிஷன் வினைக்கு உட்படும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா 3+2 சைக்ளோ அடிஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு அதனுடன் தொடர்புடைய சைக்ளோ அடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வினை வந்து என்டையர்லி சைக்ளோ அடிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வினை வந்து ஒரு ஸ்டெப் வைஸ் மேனராக நடக்குது. சரி, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீனோட நமக்கு உருவாகிய இந்த இன்டர்மீடியேட் வந்து வினைபுரியுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனையான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. இது வந்து ஒரு காஞ்சுகேட் அடிஷன். ஸோ அப்படி காஞ்சுகேட் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் இங்கே நகருது. இங்கே இருக்கக்கூடிய பை பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஈனலைட் அயான் வந்து உருவாகுது. இப்போ இந்த ஈனலைட் அயான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பை அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸை வந்து தாக்கும். ஸோ இங்கே நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இங்கே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த கார்பனையான் அட்டாக், அதாவது இந்த காஞ்சுகேட் அடிஷன் வந்து நமக்கு பாட்டம் ஃபேஸில் நடந்ததாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய குரூப் வந்து நமக்கு பாட்டம் ஃபேஸில் வந்துடும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்லைட் அயான் இங்கே இருக்கக்கூடிய பை அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸை வந்து தாக்கணும். இந்த அட்டாக் வந்து எதன் வழியில் நடக்குது அப்படின்னா இதுவும் பாட்டம் ஃபேஸ் வழியில் நடக்குது. அப்படி பாட்டம் ஃபேஸ் வழியில் நடந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் வந்து நமக்கு டாப் ஃபேஸுக்கு வந்துடும். ஸோ அப்படி நடக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புதுசாக ஒரு 5 மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் வந்து நமக்கு உருவாகும். அப்படி உருவாச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஜீரோ ஸ்பீசிஸ் வந்து டிசோசியேஷன் வினைக்கு உட்படுறப்ப நமக்கு ஆக்டிவ் பெல்லாடியம் ஜீரோ வந்து வெளித்தள்ளப்பட்டு நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.